ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மற்ற யாராக இருந்தாலும் அதிகபட்சமாக சேட்டிங்க்கே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது மறைக்கணும், இல்லை டெலீட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஷெட்யூல் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் வேறு ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வேண்டியது. இது எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு அப்ளிகேஷன் போதும். நம்ம நினைக்கிறதுக்கு மேலே எல்லா ஆப்ஷனும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. அதுதாங்க நம்ம டெலிகிராமில் இருக்க அருமையான ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணோம்னா அவங்களுக்கு கட்டாயம் நம்ம நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டெலிகிராமில் அந்த காரணம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு பதில் டெலிகிராமை ஓப்பன் பண்ணும்போதே நம்ம ஒரு யூசர் நேம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி ஏற்கனவே நீங்கள் டெலிகிராம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 லைன் பட்டன் லெஃப்ட் சைடு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு உண்டான யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு யாருக்காவது சேட் பண்ணோம்னா நீங்கள் யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும், மொபைல் நம்பர் கொடுக்க தேவையில்லை. இது வாட்ஸ்அப்பில் கிடையவே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, இப்போ யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். இப்போ ஒரு நண்பருக்கே நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அந்த மெசேஜில் ஏதாவது தப்பாக எழுதியிருந்தால் அதை மறுபடியும் எடிட் பண்ணி அனுப்ப முடியாது வாட்ஸ்அப்பில். அதுக்கு பதில் டெலிகிராமாக இருந்தால் உடனே அதிலே எடிட் பண்ணி அனுப்பலாம். அதை இப்போ பாருங்கள். இப்போ நான் சும்மா ஹாய்னு போடுறேன். அதுக்கு பதில் வேறு எதுவும் சேர்த்து எழுதுனா அதைவே ப்ரெஸ் பண்ண போது மேலே எடிட் பட்டன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஹாய் வினித் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ அது ஒரே மெசேஜாக தான் போகும். இதே வாட்ஸ்அப்பாக இருந்தால் ஒன்று அதை டெலிட் பண்ணணும், இல்லைன்னா கீழே இன்னொரு வார்த்தை சேர்த்து அனுப்பணும். இது டெலிகிராமில் இருக்க 2வது டிப்ஸ். ரொம்ப ஸ்பெஷலான டிப்ஸ். இது நிறைய பேர்த்துக்கு பல விதத்தில் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது 3வதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் யாருக்காவது பர்த்டே எதுக்காவது நம்ம விஷ் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரத்தில் நைட்டு 12 மணிக்கு ஒவ்வொருத்தரும் விஷ் பண்ணுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. நம்ம கண்ணு முழிச்சு உட்காந்து வாட்ஸ்அப்பாக இருந்தால் எடிட் பண்ணி டைப் பண்ணி விஷ் பண்ணணும். இதே டெலிகிராமில் அப்படி இல்லை, ஷெட்யூல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவருக்கு அனுப்புகிறேன். அந்த மெசேஜை அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ இன்றைக்கி அனுப்புகிறீங்களா, இல்லை இன்னும் 1 மாதம் கழித்து அனுப்புகிறீங்களா, எந்த டேட்டு எந்த டைமு நிமிஷம் கூட இருக்குது போட்டு நம்ம அனுப்புனோம்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் ஆயிரும். இது இன்னொரு ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இப்போ நம்ம ஒரு நண்பருக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கோம், ஒரு பல காரணத்துக்காக அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, இல்லை மீட்டிங்கில் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சிருந்தால் மெசேஜ் டோன் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா இந்த மெசேஜ் டைப் பண்ணி அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா சென்ட் வித்தவுட் சவுண்டுன்னு வரும். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம எத்தனை மெசேஜ் அனுப்பினாலும் அவங்களுக்கு சவுண்டே இல்லாமல் போகும். அவங்க சவுண்ட் வைப்ரேஷனில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை சைலண்ட் மோடில் போட்டிருந்தாலும் போடலினாலும் நம்ம அனுப்பும்போது சைலண்ட் மோடில் அவங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். இது இன்னொரு ஸ்பெஷலான டிப்ஸ். வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புனா கொஞ்ச நேரம் கழித்து அதை நம்ம டெலீட் பண்ணலாம், அவங்களுக்கும் டெலீட் பண்ணலாம். இதே அவங்க நமக்கு அனுப்பின மெசேஜை நம்ம டெலீட் பண்ணுறது எப்படி, அதை இப்போ பார்க்கலாம். இப்போ அவர் அனுப்பின மெசேஜ் ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா டெலீட் மேலே கேட்கும். டெலீட் கொடுத்தீங்கன்னா ஆல்சோ டெலீட் வித் வினித், அவருக்கும் சேர்த்து இந்த மெசேஜை டெலீட் பண்ணலாமான்னு கேட்குது. அதாவது இந்த மெசேஜ் அவர் எனக்கு அனுப்புனது. நம்ம ஓகே கொடுத்து டெலீட் கொடுத்துட்டோம்னா அந்த மெசேஜ் நம்ம மொபைல்லே இருக்காது, அவங்க மொபைல்லே இருக்காது. இந்த மெசேஜ் பல பேர்த்துக்கு பல காரணத்துக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு வீடியோ நமக்கு அனுப்பியிருக்காங்க, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா கேலரிக்கு போகாது, வேறு எதுக்கும் போக வேணாம். இதுலேயே அதாவது டெலிகிராம்லேயே நமக்கு
ஒரு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அதில் சேவ் ஆகிக்கும். இதை நம்ம டெலிட் பண்ணாலும் அதில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நாம் அந்த 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா சேவ்டு மெசேஜ்னு நம்ம டெலிகிராம்லேயே மேலே தனியாக வரும். அதில் போய் பார்த்தோம்னா எப்போவுமே அந்த வீடியோ அதில் இருக்கும். இது அடுத்த ஸ்பெஷலான டிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம டைப் பண்ணுற இடத்துல @gifன்னு டைப் பண்ணி நமக்கு எந்த மாதிரி மெசேஜ் வேணும், இப்போ ரொமான்டிக்காக ஏதாவது ஒரு பிக்சர் அனுப்பணும், இல்லை லவ்னு டைப் பண்ணி, அல்லது காமெடியாக ஏதாவது வடிவேல் கவுண்டமணி இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல @gifன்னு போட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷஸை டைப் பண்ணிங்களா, இல்லை அந்த வேர்ட்ஸ் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜிஃப் வீடியோஸ் வரும். அடுத்தது நம்ம டைப் பண்ணுற இடத்துல அதே ஜிஃப் எழுதுகிற மாதிரியே யூடியூப் அப்படின்னு போட்டோம்னா யூடியூப்பில் இருக்க வீடியோவில் சர்ச் பண்ணுற மாதிரி இங்கே வரும். நமக்கு எந்த மாதிரி டைட்டிலில் நம்ம வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அங்கே சர்ச் வீடியோவில் கொடுத்தோம்னா அது வரும். இப்போ நான் என்னோடய சேனல் நேமை இதில் என்ட்ரு பண்ணுறேன். சேனல் நேம் என்ட்ரு பண்ணிட்டையும் என்னோடய சேனல் இங்கே டெலிகிராமில் வந்துடுது. அதை நம்ம யாருக்கு வேணாலும் இங்கேருந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இதுலேயே சப்ஸ்கிரைபும் இருக்கும், சைடில் சர்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். அங்கே போய் என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸை நம்ம கொடுத்தோம்னா சர்ச் பண்ணோம்னா அந்த வீடியோஸ் முன்னாடி வரும். இப்போ நம்ம டோட்டலாக கொடுத்தங்காட்டி 1 by 1 என் நியூ ஜானத்துக்குள்ள இருக்க அத்தனை வீடியோஸும் வருது. இங்கேருந்து நம்ம ஒருத்தருக்கு வீடியோவை சென்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம பார்க்குறதுக்கு கீழே ரைட் சைடு கீழே இருக்க ஓப்பன் அதை கொடுத்தோம்னா டைரெக்டாக யூடியூப்க்கு போயிடும் இங்கேருந்து. அடுத்து டெலிகிராமில் இருக்க இன்னொரு ஸ்பெஷல்னா சீக்ரெட் சேட். அதாவது இதில் மெயின் மெனுக்கு வந்தீங்கன்னா 2வதாக இருக்க நியூ சீக்ரெட் சேட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜை அவங்களாலோ இல்லை மற்றவர்களாலேயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. எப்பயுமே இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்தால். முக்கியமாக அந்த மெசேஜை அவங்க யாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் டெலிகிராமில் மட்டும்தான் இருக்குது, கட்டாயம் வாட்ஸ்அப்பில் இல்லை. இதில் வாட்ஸ்அப்பை விட எல்லா விதத்துலேயுமே டெலிகிராம் ரொம்ப சேஃப் அண்டு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கட்டாயம் எல்லோரும் டெலிகிராம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முக்கியமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.